அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்வேர் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம 12th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். 12th ஹிஸ்டரியில் செகண்ட் லெசன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் 12th ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் 11th ஹிஸ்டரிஸ் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 12th ஹிஸ்டரியில் நம்ம செகண்ட் லெசன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தீவிர தேசியவாதத்துடைய எழுச்சியும் சுதேசி இயக்கமும். அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுதேசி இயக்கம் உருவாகிறதுக்கு முன்னாடியுமா இருக்கட்டும், இல்ல தீவிர தேசியவாதத்தோட முன்னாடியா இருக்கட்டும், மிதவாத தேசியவாதங்கள் தான் நம்மளுடைய நாட்டுல ரொம்ப சிறப்பா பெற்றிருந்துச்சு. அப்போ மிதவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உயர்தர வகுப்பை சார்ந்தவர்களா இருந்திருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். ஆனா அவங்க எல்லாம் கற்றறிந்த இந்தியர்களா இருந்திருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். இவங்களுடைய கோரிக்கை, இவங்களுடைய தேவைகளா இருக்கட்டும், இவங்களுடைய வேலைகளா இருக்கட்டும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, வெறும் மனு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய வாதங்களை வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறதோட அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதனால இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய கருத்துக்களையோ இவங்களுடைய எண்ணங்களையோ அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதனால ஆல்ரெடி இருந்த ஒரு ட்ரூப்ல, இப்ப ஐஎன்சியே எடுத்துக்கலாமே, இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஆல்ரெடி இந்த மாதிரியான மக்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறத தெரிஞ்சு அங்க ஒரு குழப்பம் ஏற்படுது. அந்த குழப்பம் ஏற்படுறதுனாலதான் மக்கள் ரெண்டா பிரிறாங்க. மிதவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதவாத தேசியவாதிகளா இருக்கட்டும், இன்னொன்னு இவங்களுடைய வழிகள் பின்பற்றதுக்கு அவங்க தயாரா இல்ல. ரெண்டு பேர்த்தோட நோக்கம் ஒன்னா இருக்கும், ஆனா இவங்களுடைய வழிகளை பின்பற்றதுக்கு அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அப்ப நம்மளுடைய உரிமை அப்படிங்கிறது, நம்மளோட சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம தான் வாங்கிக்கணும் அப்படின்னு போராடுறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி, தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்க எதுக்காக அப்படின்னா, மனுக்கள் மூலியமா எந்த விஷயமும் நடக்கிறது இல்லை அப்படின்னு. தீவிர தேசியவாதிகளுடைய கொள்கைகளும் எண்ணங்களும் எப்ப பரப்ப ஆரம்பிச்சது அப்படிங்கறத முன்னாடியே பார்த்திருப்போம். திலகர் சொன்ன சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழக்கத்தின் மூலியமா அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளும் எவ்வளவு வலுப்பெற்று இருந்தது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு பிரிவுகளா பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். ரெண்டு பிரிவுகளா இருந்தக்கூடிய மக்களும் அவங்களுடைய வேலைகள் தெளிவா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே இவங்கனால ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் சேர்ற வரைக்கும் அவங்களால அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட முடியவில்லை. இது முதல் விஷயம். அப்படி ரெண்டு பேரும் அவங்களுடைய பாதைகள் தெளிவா இருந்தாலும் இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், சுயராஜ்யம் கிடைக்கணும், விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற நம்ம பார்த்திருப்போம். பாலகங்காதர திலகர் அரெஸ்ட் பண்ணியிருக்கும் போது மிதவாதிகள் தேசியவாதிகள் அவங்க ரெண்டு பேரும் வேற வேற பிரிவா இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து போராடி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம போன வீடியோஸ்ல பார்த்திருப்போம், போன லெசன்ல பார்த்திருப்போம். இப்போ இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தீவிர தேசியவாதத்தோட எழுச்சி சுதேசி இயக்கம். அப்ப எங்க இந்த தீவிர தேசியவாத இயக்கம் உருவாக ஆரம்பிக்குது, ஏன் உருவாக ஆரம்பிக்குது, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பார்ட்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த லெசன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இதுல என்ன இருக்கு பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி 10 ஆண்டுகள்ல இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ள மிதவாத அரசியலுக்கு எதிரான வெளிப்படையான வெறுப்பு நிலவியது. நம்மளுக்கே தெரியும், இந்த மிதவாத அரசியல் அப்படிங்கறத தாண்டிதான் தீவிரவாத அரசியல் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. அப்போ இது என்னவா மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தீவிரவாத தேசியவாத போக்கு அப்படின்னு சொல்லி மாறப்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்த தீவிர தேசியவாதிகள் அல்லது முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க முற்போக்காளர்கள் மட்டும் இல்லாம போர்க்குணம் மிக்கவர்களாகவும் இருந்தாங்க. வெறும் மன்றாடுதல் மூலியமாவும் இறைஞ்சுதல் மூலியமாவும் எதுவுமே நடக்காது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவான கருத்துக்களை இவங்க வச்சிருந்தாங்க. அதனால நம்ம அழைக்க விரும்பும் குழுவினர் மிதவாத தேசியவாதிகளுடைய கவனமான அணுகுமுறையா இருக்கட்டும், இல்ல ஆங்கிலேயர்கிட்ட மன்றாடுதலா இருக்கட்டும், மனு சமர்ப்பித்தலா இருக்கட்டும், அவர்களுடைய இறைஞ்சுதல் கொள்கைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதனால பலன் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அப்ப இதுக்கு யாரெல்லாம் லீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவில பாலகங்காதர திலகர், வங்காளத்தில் பிபின் சந்திரபால், பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய். இவங்களதான் பால் பால் லால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்? இவங்க இந்த முக்கியமா அழைக்கக்கூடிய இந்த 3 தலைவர்கள் மூலியமா தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? பால் 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 அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களும் பால் தான். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு இயக்கம் உருவாக ஆரம்பிக்குது. இத்தகைய போக்கு வளர்ச்சி பெறுவதற்கான அடிப்படை காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, காங்கிரசுக்குள் உருவான உட்குழுக்கள். இது முதல் விஷயம். காங்கிரஸ் எல்லாருமே ஒட்டுக்காதான் இருந்தாங்க, ஆனா இவங்களுடைய கொள்கைகளை ஏத்துக்கிறதுக்கு இவங்க தயாரா இல்ல. அதனால அங்க உட்குழுக்கள் உருவாக ஆரம்பிக்குது. மிதவாத தேசியவாதிகளுடைய அரசியல் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட மனசோர்வு, இது செகண்ட் ரீசன். இன்னொன்னு, வங்காளத்தை பிரிப்பதற்காக கர்சன் மீது ஏற்பட்ட ஒரு கோபம். இதெல்லாம் தான் ஒரு முக்கிய கிரைட்டீரியாவா இருக்கு. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதையும் தாண்டி இவங்களுடைய பிரித்தாளும் கொள்கை, இதனால
இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்கள் மீது இவங்களுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தோட வெளிப்பாடுகளா தான் இவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே இருக்குது. அப்போ இது இங்கே கொடுத்திருக்காங்க. சோ ஆங்கிலேயனுடைய பிரித்தாளும் கொள்கைகளுக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1905ல இருக்கக்கூடிய வங்க பிரிவினை தான். சோ வங்க பிரிவினை பத்தி நம்மளுக்கே தெரியும். வங்காளம் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். வங்க பிரிவினை அப்படிங்கிறது எதனால உருவாச்சு, அந்த வங்க பிரிவினை பிரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு காரணத்தினாலதான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகிம்சைக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்போ காலனி எதிர்ப்பு சுதேசி தேசியம் வளர்வதற்கு வினையோக்கியாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதனாலதான் இவங்களுடைய எதிர்க்கக்கூடிய இன்னும் பவரும் சரி, அவங்க எதிர்க்கக்கூடிய திறமையும் சரி அதிகமான அளவுக்கு அது உயர ஆரம்பிச்சது. அப்போ பிரிவினை திட்டம் முதல்ல மிதவாத தேசியவாதிகள் எதிர்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா இந்த பிரிவினை திட்டம் வேண்டாம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா மக்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்க போறது இல்ல, ஒரு சுமூகமான நடவடிக்கைகள் எதுவுமே இருக்க போறது இல்லை அப்படிங்கறதுனால முதல்ல இவங்களால இது எதிர்க்கப்படுது. ஆனால் இயக்கத்தினுடைய வளர்ச்சி போக்குல சுதேச இயக்கத்திற்கான பல உத்திகள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. சோ என்னென்னலாம் சுதேச இயக்கத்துக்காக நம்ம கொண்டு வர வேண்டும் முதல்ல நம்ம பார்த்திருப்போம். நம்மளுடைய கைவினை பொருட்களா இருக்கட்டும், நம்மளுடைய விவசாயமா இருக்கட்டும், நம்மளோட சின்ன விஷயங்களா இருக்கட்டும், சுதேச இயக்கங்கள் எல்லாமே பிரிட்டிஷர்ஸுடைய அவங்களுடைய பொருட்கள்னாலையும் ஏற்றுமதி இறக்குமதினாலையும் கம்ப்ளீட்டா அழிஞ்சிருச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சிருப்போம். அதனால என்ன சொல்ல வராங்க, சுதேச இயக்கத்திற்கான பல உத்திகள் இந்த போராட்டங்களால முன்னெடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது, அரசால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிறுவனங்களை புறக்கணிப்பது, இது எல்லாமே சுதேச இயக்கத்தினுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களா உருவாச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. எதனால எங்களுக்கான இயக்கங்களை, எங்களுக்கான கல்விகளையும் சரி, எங்களுக்கான அமைப்புகளை எங்களாலையும் உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டத்தினாலதான். இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல் எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிக்குது. அப்ப சுதேசி அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் மக்களுடைய மனசுல பதியறதுக்கு ஆரம்பிச்சது. சுதேசி அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. சுதேசி அப்படின்னா என்னதான் நம்ம நாட்டினுடைய பொருட்களுக்கு வேல்யூவே இல்லைன்னு, வேல்யூ இல்லைங்கிறது கிடையாது, அது விலை உயர்ந்ததா இருந்தாலும் வேற நாடுகள் கிடைக்கக்கூடிய பொருட்கள் விலை மதிப்பற்றதாக இருந்தாலும் விலை மதிப்பு இல்லாதது, அதாவது ரொம்ப கம்மியான விலை கொடுத்திருக்காங்க, இது ஜாஸ்தி விலை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கன்சிடர் பண்ணாம இது நம்ம நாட்டுல உருவாக்கப்பட்டது, நம்மளோட கைவினைஞர்களாலையும் நம்மளுடைய மக்களாலையும் உருவாக்கப்பட்டுச்சு, இது நம்ம மக்களால உருவாக்கப்படல அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வகுத்து நம்ம மக்களை ஆதரிங்க அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் தான் இந்த சுதேசியா இருந்துச்சு. இன்னொன்னு, நம்மளுக்காக என்ன வேணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நம்மளாலதான் தேர்ந்தெடுத்துக்க முடியும், அது அடுத்தவங்க எப்படி கைட் பண்ணுவாங்க. சோ இதுவுமே சுதேசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சோ இப்படி ஒரு பொருட்கள், கைத்தறிகளா இருக்கட்டும், இல்ல நம்ம போடக்கூடிய கதர் ஆடைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி சுதேசி பொருட்களுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சுதேசி விதேசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இதுதான் ஒரு மைய நோக்கம், நம்மளுடைய நாட்டையும் நம்மளுடைய மக்களையும் மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு மைய நோக்கம் அப்படின்னு சொல்லி உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போ காந்தியடிகளோட சகாப்தத்திற்கு முன்னாடியே, காந்தியடிகள் எப்ப வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். 1915 அவர் உள்ள வந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் 1905 வங்க பிரிவினை நடக்குது. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்க சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ 1911 இந்த காலகட்டத்திலேயே இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கா, ரொம்ப முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு இயக்கமாக உருவாக ஆரம்பிக்குது. சோ ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலதான் அந்நிய பொருட்களை எடுக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வராங்க. ஓகேங்களா? இது இதுக்கான முக்கியமான ஒரு கட்டம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த இயக்கத்தோட போக்குல இந்திய தேச இயக்கத்தினுடைய இயல்புல குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் இருந்துச்சு. சோ அப்ப மக்கள் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா நம்மளுடைய பொருட்களும் நம்மளுடைய வளங்களையும் நம்ம தான் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க முன்வைத்த நோக்கங்கள், போராட்ட வழிமுறைகள், அதன் சமூக ஆதரவு தளம், இது எல்லாத்துலயுமே ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறதையும் உணர்றாங்க. ஆங்கில அரசாட்சியின் கீழ் சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவினர் எதிர்கொண்ட பிரச்சனைகளும் சரி, அவங்களுடைய வாழ்வினுடைய பொது அம்சம் விட்ட சோ என்ன அப்படின்னா காலனி சுரண்டல், இவ்வளவுதான். சோ இதை மட்டும் நம்ம பாத்துக்கலாம். இவங்களால நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டே இருக்கு. காலனி சுரண்டல் அப்படிங்கறது முன்னாடி வைக்கிறாங்க. இந்த காலனி சுரண்டல் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய நாட்டில் விளைவிக்கக்கூடிய கோதுமைகளையும் அரிசிகளையும் நம்ம மக்களால் செலுத்தப்பட்ட வரிகள், இது எதுவுமே நம்மளுக்காக பயன்படுத்தப்படாம அவங்களுடைய நாடு முன்னேற்றத்துக்காக சொல்லி அவங்க உருவாக்குறாங்க. இருப்பு பாதைகளா இருக்கட்டும், ரயில் பாதைகளா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு, அதாவது நம்மளோட வசதிக்காகவும் நம்மளோட தேவைகளுக்காகவும் அவங்க செய்யறது கிடையாது. அட் த சேம் டைம் இவங்களுடைய வணிகங்களும் இவங்களுடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்படணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்படுறது. இதையெல்லாம் தான் காலனி சுரண்டல் அப்படிங்கறது நம்ம பார்த்திருப்போம். சோ போன லெசன்ல தாதாபாய் நவரோஜி இதனுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும், சோ பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதுல இவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாத்தையுமே விவரிச்சிருப்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? அப்ப இந்த காலனி சுரண்டல் அப்படிங்கிறது இவங்க ரெகுலரா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. அப்ப இது எதுவுமே வெளிக்கொண்டு வரப்படாததால்
சமூக ஆதரவு தளம் விரிவடையுது. அப்ப இந்திய தேசிய இயக்கத்தினுடைய வரலாற்றுல முதலாக எல்லாருமே சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த எல்லாரும் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்கள் வராங்க, தொழிலாளர்கள் வராங்க, விவசாயிகள் வராங்க, விளிம்பு நிலை மக்கள் வராங்க, நவீன தேசிய சிந்தனைகளும் அரசியலையும் அறிந்து கொள்றாங்க. இவங்க எல்லாருமே இப்ப என்ன விஷயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாலிடிக்ஸ் உணர ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பாலிடிக்ஸ் அரசியல் அப்படிங்கிறது யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா உயர்தட்ட வகுப்பு மக்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அது நாளடைவுல போக 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 சாமானிய மக்களுக்கும் ஒரு லேமேன்ஸும் அதை உணர ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் பாலிடிக்ஸ்ல ஈடுபாடு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த டைம்ல தான் முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல சொல்லிப்போம். உயர்குடி பிரிவினர் என்ன பண்ணிருப்பாங்க, எல்லா மக்களும் சமம், எல்லாத்துக்கும் நம்மளுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தணும், எல்லா மக்களும் அவங்களுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்தை முன்னோக்கி கொண்டு வராங்க. இதனால என்ன பண்றாங்க, இந்தியாவுடைய பல பகுதிகளில் வட்டார மொழி பத்திரிகைகள் பெற்ற வளர்ச்சி சுதேசி இயக்கத்தினுடைய முக்கிய சாதனையாகும். இதனாலதான் என்ன பண்றாங்க, வட்டார மொழி பத்திரிகை முதல்ல அவங்க ரொம்ப கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டாங்க, என்ன ஆக போகுது இதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆல்மோஸ்ட் ஒரு 1878 19 சென்ச்சுரியில என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வட்டார மொழி பத்திரிகைகளுக்கு ஒரு சட்டம் போடும்போது அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்கு அப்படிங்கிறதும், எந்த அளவுக்கு மக்களுடைய மனதில் வேறுன்றது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா. இந்த பிரச்சனைகள் மூலியமா தான் சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப பிரசித்தி பெற்றதா மாறுது. கடைக்கோடி மக்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நடக்குது. இந்த காலகட்டத்துல வட்டார மொழி பத்திரிகைகளுடைய தேசிய தன்மை ரொம்ப தெளிவாகவே புலப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அப்ப இது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல சுதேச மித்ரன், மகாராஷ்டிராவில கேசரி, வங்காளத்துல யுகந்தர் ஆகிய பத்திரிகைகளுடைய பங்களிப்பு. இதெல்லாம் யார் யார் எழுதுனாங்க, யாருடைய மூலியமா வந்துச்சு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஏன்னா யுகாந்தர் பத்திரிகை அப்படிங்கிறது யாரால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. இது எந்த மொழியை சார்ந்தது, எந்த இடங்களை சார்ந்தது அப்படிங்கறதையும் இதுல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா. யுகாந்தர் பத்திரிகை யாரால் வெளியிடப்பட்டது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. இந்த டைம்ல சுதேசி இயக்கம் மக்களிடையே பெரும் ஆதரவு பெற்றிருந்த நிலையில இந்த தேசிய இயக்கத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா பல நடவடிக்கைகள் அவங்களுடைய இவங்களுக்காக சொல்லிட்டு அவங்களை அப்போஸ் பண்றதுக்காக சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஏன் இவங்க வளர்ந்துகிட்டே போறாங்க, பிரிட்டிஷர்ஸ்க்கு அப்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத அவங்க உணரக்கூடிய ஒரு தருணம். அதனால என்ன பண்றாங்க, இவங்க என்ன செஞ்சாலும் அவங்களை முடக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க தெளிவா இருக்காங்க. அதனால 1907 பொதுக்கூட்டங்கள் சட்டம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. 1908 வெடிமருந்து சட்டம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்ற சட்டம் அப்படிங்கறதையும் 1908 கொண்டு வராங்க. இந்திய பத்திரிகை சட்டம் அப்படிங்கறத 1910 கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய அடக்குமுறை சட்டங்களை கண்டினியூஸா இயக்கிட்டே வராங்க. ஏன், எது செஞ்சாலும் தப்பு, அவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க ஒரு பொதுக்கூட்டங்களை கூட்டுறது தப்பு, அரசியல் பத்தி பேசுறது தப்பு, பத்திரிகை சட்டங்களை எங்களுடைய கருத்துக்களை பரப்புறது தப்பு, வெடிமருந்து தப்பு, ஆயுதம் தப்பு அப்படிங்கக்கூடிய வெடிமருந்து அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவங்கவுங்க யூஸ் பண்ணிட்டு அவங்களோட தற்காப்புக்காக பயன்படுத்தி இருந்த ஒவ்வொன்றையுமே இவங்க ஒரு கிரிட்டிசிசமா கொண்டு அது மூலியமா ஒவ்வொரு சட்டங்களை இயற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் ஒவ்வொன்றும் மக்களால நசுக்கப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கண்டினியூஸா அடுக்கி வைக்கிறாங்க. பொதுக்கூட்டங்களை கண்காணிப்பதும் பதிவு செய்வதும் அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஒன்றாகும். அப்ப என்ன பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன், மக்கள் எல்லாமே அவங்களுக்கு அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால அப்ப பேச்சுக்களை பதிவு செய்வதற்காக முதன்முறையாக காவல்துறையினர் சுருக்கெழுத்து முறையை பயன்படுத்தினர். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிற விஷயத்தை இங்க யூஸ் பண்றாங்க. எதனால அப்படின்னா, ஷார்ட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மக்கள் என்ன பேசுறாங்கக்கூடிய கருத்துக்கள் அவங்களுக்கு தெரியணும்ல. லாங்குவேஜ் பேரியர் அகைன் வருது இல்ல. வட்டார மொழி பத்திரிகைகள் எல்லாத்துக்குமே இவங்களுடைய வட்டார மொழிகள் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒரு மொழிகளை கத்துக்கிறாங்க. அப்ப என்ன பேசுறாங்கிறத ஷார்ட் ஹேண்ட்ஸ் மூலியமா எழுதி அதை மக்களுக்கு தெரிவிச்சு இங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பேசுறாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அடக்குமுறைகள் இருக்கு. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வங்காளத்திலும் தேசிய அளவிலும் நடைபெற்ற நிகழ்வுகளை விவாதிக்கும் போது தமிழ்நாட்டிலுமே சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பா இருந்துச்சு. அந்த சுதேசி இயக்கம் எதை பத்தி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வ.உ.சி பத்தி சொல்லப்படுது, வ.வே. சுப்பிரமணியன் பத்தி சொல்லப்படுது, சுப்பிரமணிய சிவா பத்தி சொல்லப்படுது, சுப்பிரமணிய பாரதி அவங்களை பத்தி சொல்லப்படுது அப்படிங்கிறது எல்லாமே இதுல சொல்லிட்டு இருக்காங்க. இதுல சொல்ல நம்ம இதையுமே பார்த்தாகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது வெறும் ஒரு சாரார்லயோ ஒரு இடங்கள்லயோ ஒரு இனத்தை சார்ந்தவங்களாவும் இல்லாம இந்தியா முழுவதுமே சுதேசி இயக்கம் அப்படிங்கறத முன்னெடுக்க ஆரம்பிக்குது. இந்த சுதேசி இயக்கத்தின் மூலியமா தான் வ.உ.சி பத்தி ஏன் பேசியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருடைய கப்பல்கள் மூலியமா இவர் சுதேசி கம்பெனி அப்படிங்கறத உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கறத அடுத்தடுத்தது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்ப வரைக்கும் இவங்களோட இனிஷியேட்டிவ் என்ன, சுதேசி இயக்கங்கள் எப்படி முன்னெடுக்கப்படுது, இவங்களோட காரிய காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அடுத்த வீடியோஸ்ல வங்க பிரிவினை என்ன, வங்க பிரிவினை மூலமா என்னோட தாக்கங்கள் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். தேங்க்யூ.